வெல்கம் டு தானாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு பேல் பூரி பண்ண போகிறோம். இந்த ரெசிபியில் நான் பூரி ஃப்ரை பண்ணி இதில் சேர்க்காம அதை அவாய்ட் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் பூரி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான இந்த பேல் பூரி நம்ம செஞ்சுட்டு நம்ம சாப்பிட்டுட்டே கார்டனில் போய் டாஃபடில்ஸ் பார்க்க போகிறோம். சரி வாங்க, ஃபஸ்ட்டு பட்டாணி மசாலா நம்ம பண்ணிடலாம். இந்த பட்டாணி மசாலா பண்ணுறதுக்கு வெள்ளை பட்டாணி ஒரு கப்பை எடுத்து அதை ஓவர் நைட்டு ஊற வச்சுருக்கேன். அதை ஊற வச்சதை காலையில் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி 2 கப்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் பட்டாணி தான் கிடையாது, வெள்ளை சுண்டல் இருக்குல்ல, அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபிக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் பட்டாணி சேர்த்துருக்கேன். அதில் ஆல்ரெடி 2 கப்பு தண்ணி இருக்குது. அதோட 1 கப்பு தக்காளி, 1/2 கப்பு வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்க 4-5 வெட்டி அதில் சேர்த்துக்கிறேன். 2-3 பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்துருக்கேன். இதோட இன்னும் 2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இதில் நீங்கள் குக்கரில் வேக வச்சிங்கன்னா 2லேருந்து 3 விசில் விட்டால் போதும். இப்போ பட்டாணி வெந்துருச்சு. இப்போ அதை தாளிச்சிக்கலாம். அதுக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 பிரிஞ்சி இலை, 1 ஏலக்காய், 3லேருந்து 4 சின்ன சின்ன பீஸாக பட்டை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இதை வதக்கி விட்டுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா அதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாம்பார் தூள் உங்ககிட்ட இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விட மாட்டோம். அதனால இந்த பொடியெல்லாம் நல்லா வதக்கிடலாம் எண்ணெயில். ஸோ அதோட ரா ஸ்மெல் இருக்காது, நல்லா குக் ஆயிரும். இப்போ பாருங்கள், பட்டாணி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த தண்ணி எதுவும் வடிகட்டிடாமல் அப்படியே நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த வேக வச்சிருக்க பட்டாணி இதில் சேர்த்துக்கப்புறமா கீழே இருக்கிற மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ பாருங்கள், 1 கப் அளவு பட்டாணிக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சு இந்த மசாலா பண்ணியிருக்கோம். இப்போ பார்க்குறக்கு இந்த மசாலா ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கெட்டியாயிடும். நல்லா 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சு முடிச்சக்கப்புறமா கடைசியாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி பவுடர் சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பட்டாணி மசால் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு, இந்த சூடு மட்டும் இருந்தால் போதும். பேனை சூடு பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 2 கப் அளவுக்கு பொரி கொட்டிட்டு அந்த பொரி ஒரு 5 மினிட்ஸ் இதில் அப்படியே இருக்கட்டும். இப்படி பண்ணும்போது பொரி நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். ஸோ இப்போ நம்ம சாட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம சமைச்சு வச்சுருக்கிற பட்டாணி மசாலா ஒரு 2 ஸ்பூன், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் இருக்கும். நான் 2 கப் அளவு பொரிக்கு 1/2 கப் பட்டாணி மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ அதோட நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஒரு 1/2 கப் அளவு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி சின்னதாக பொடிசாக நறுக்கி இதில் போட்டுக்கலாம். இதோட நீங்கள் கேரட் அல்லது பீட்ரூட் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பீட்ரூட் தான் சேர்த்துக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ பெருசு தான் பீட்ரூட் சேர்த்துக்க போகிறேன். ஓகேவா, பீட்ரூட் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன சாஸ் இதில் சேர்க்கணும்னு பார்க்கலாம். ஸோ சாட்டில் பார்த்திங்கன்னா இனிப்பு, புளிப்பு, காரம் இது 3ம் மெயினாக இருக்கணும். ஒரே மாதிரி குவான்டிட்டியில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு புளிப்பு அண்ட் இனிப்பு இது 2க்கும் சேர்த்து யூஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, பாருங்கள், புளியும் டேட்ஸும் வச்சு சட்னி இது யூஸ் பண்ணலாம். ஒருவேளை அது கிடைக்கலன்னா வினிகர் யூஸ் பண்ணலாம். வினிகர் ஸ்வீட்டான வினிகர் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்வீட்டான வினிகர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வினிகரோட கொஞ்சம் புளிப்பும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஸோ ரைஸ் வினிகர் நான் யூஸ் பண்ணுறேன். சில்லி சாஸ் காரத்துக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். நேராக அப்படியே நம்ம மிளகா பொடி போட்டோம்னா ரொம்ப ராவாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதனால் சில்லி சாஸ் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். சில்லி சாஸ் சும்மா ஒரு 2 ஸ்குவிட் பண்ணிங்கன்னா போதும்.
நான் 2 கப் அளவு பொரிக்கு இதெல்லாம் அளவு. அடுத்து வினிகர் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும். அந்த வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வினிகர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆப்பிள் சைடர் வினிகர் யூஸ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சாஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அதோட இப்போ நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். நமக்கு இந்த மசாலா சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுலேயே உப்பு இருக்குது. இருந்தாலும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் சேர்த்துக்க போகிறேன். 1/4 டீஸ்பூன்லேயும் பாதி ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக மிளகு பொடி. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக புளிப்புக்கு அந்த இனிப்புக்கு காரம் இது 3க்கும் உங்களோட ஆப்ஷன். உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ சாஸ் அல்லது பவுடர் என்ன வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நான் சேர்த்துட்டு பொரியும் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக சாட் பவுடர் போட போகிறேன். ஸோ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் நம்ம பொரியை கொட்டிடலாம். இது வந்து பொரி சேர்த்த உடனே நம்ம சாப்பிட்றணும், இல்லைன்னா பொரி ரொம்ப நமுத்து போன மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பேல் பூரி ரெடி. அவ்வளோதான், இதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ பூரி போடாத பேல் பூரி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நான் இன்னும் கொஞ்சமாக அந்த பட்டாணி மசாலா ஆட் பண்ணிக்க போகிறேன். பேல் பூரிக்கு மேலே கொஞ்சமாக அந்த பட்டாணி மசாலா ஆட் பண்ணிக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆனியன் அண்ட் பீட்ரூட் இது ரெண்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கு மேலே கடைசியாக கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சரி வாங்க, நம்ம பேல் பூரி சாப்பிட்டுட்டே நம்ம கார்டனுக்கு போகலாம். செம்ம யம்மியாக இருக்குது. வாங்க அப்படியே போய் நான் உங்களுக்கு டேஃபடில்ஸ் காமிக்கிறேன். எனக்கு வந்து இந்த ரெசிபியில் அந்த உள்ளே போகிறோம்ல குட்டி பூரி, அதை நான் மிஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா பூரி ஆல்ரெடி நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிறனால. ஸோ உங்களுக்கு அது மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த பூரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரி வாங்க நம்ம போய் டேஃபடில்ஸ் பார்க்கலாம். என்னோட கார்டனில் ஃபஸ்ட் டைம் அந்த டேஃபடில்ஸ் வச்சு ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த செடி பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃப்ரீ. நான் வந்து ரொம்ப ஒர்க்கே பண்ணவே இல்லை இந்த டேஃபடில்ஸ் வைக்கிறதுக்கு. சும்மா அந்த மண்ணு கூட தோண்டவே இல்லை. மேலாப்பில் இருக்க மல்ச்சை எடுத்துட்டு அதுக்கு கீழே வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வின்டர் ஃபுல்லாக முடிஞ்சு அடுத்து வரும்போது ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. ஸோ அதை எப்படி நான் வச்சேங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் செப்டம்பரில் எடுத்தேன், அதாவது 2020 செப்டம்பரில். இந்த டேஃபடில்ஸோட விதை பாருங்கள், பார்க்குறதுக்கு சின்ன வெங்காயமே கொஞ்சம் பெருசாக இருந்தால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கா. இது ரொம்ப ஈஸியாக வந்து பிளான் பண்ணிடலாம். நான் இந்த மரத்துக்கு கீழே வந்து இந்த மல்ச் இருக்குது பார்த்தீங்களா, மல்ச் மேலே போட்டிருக்கேன்ல கருப்பாக, இது மண் கிடையாது, மேலே இருக்கிற மரத்தூள். ஸோ அதை லைட்டாக வந்து ஒதுக்கி விட்டுட்டு நான் மண்ணெல்லாம் தோண்டவே இல்லை. பாருங்கள், அந்த டேஃபடில்ஸ் விதையை வந்துட்டு ஒரு 3லேருந்து 6 இன்ச் டீப்புக்கு வந்து தோண்டி வச்சிடணும். அதே மாதிரி ஒரு விதைக்கும் இன்னொரு விதைக்கும் ஒரு 4லேருந்து 5 இன்ச்சுக்கு அளவுக்கு நீங்கள் இடம் விட்டால் போதும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடம் விடுறது இந்த டேஃபடில்ஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த ஃபஸ்ட் இயர் பூக்குது பார்த்தீங்களா, அந்த பூவையும் அந்த இலையும் நம்ம வந்து பிக்காமல் அப்படியே விட்டுட்டோம்னா அதோட எனர்ஜிலாம் திருப்பி ஸ்டோர் ஆகி அடுத்த வருஷத்துக்கு 2 டேஃபடில்ஸ், அப்போ ஒரு விதையை வச்சு அதில் ஒரு பூ வருது இல்லையா, அதே இடத்துல 2 டபுள் ஆகிடும். இதை நான் வந்து புதைச்சி வச்சதோடு சரி, அதுக்கப்புறம் அதில் தண்ணி கூட ஊற்றலை. ஸோ அந்த வின்டர் 2020 வின்டர் செப்டம்பர்லேருந்து ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு மார்ச் வரைக்கும் அப்பப்போ பெஞ்ச பனி மழை இதில் இருக்கிற தண்ணியை எடுத்துக்கிட்டே எவ்வளோ அழகாக முளைச்சி வந்திருக்கு பார்த்தீங்களா. இது வந்து மார்ச் ஒரு மிடில் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி முளைச்சி ஒரு 1லேருந்து 2 இன்ச் அளவுக்கு செடி வெளியே வந்திருக்கு. அதாவது கார்டன் வேலையெல்லாம் பார்க்குறக்கு எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. அதே மாதிரி நான் வச்சா ஒன்றுமே வளர மாட்டேங்குது, க்ரீன் தம்பே இல்லை அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் தயவுசெய்து இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது நம்ம எந்த கேருமே பண்ண தேவையில்லை. இதை ஒரு தடவை வச்சுட்டு அப்படியே மறந்தே போயிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பிளான்ட் இது. இந்த டேஃபடில்ஸ்க்கு பக்கத்துலேயே சின்ன சின்ன இலைகள் வந்திருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நான் டியூலிப்ஸ் வச்சுருக்கேன். அது டேஃபடில்ஸ் பக்கத்துலேயே டியூலிப்ஸ் வச்சு அதுவும் முளைச்சி வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு அதுவும் போடுறேன். டியூலிப்ஸ் செடியில் பூ பூத்தக்கப்புறமா நான் உங்களுக்கு அதுவும் காமிக்கிறேன். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.